இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் மேன்மையாக மகிமையாக செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே உங்கள் மீதும் என் மீதும் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமேன். வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, கவனியுங்கள். அநேக வேளைகளிலே இந்த கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான விடைகளை நாங்கள் தவறான முறையிலே கற்றுக்கொண்டிருக்கிறபடினால் அநேக வேளைகளிலே அதுக்குள்ளே இருக்கிற சத்தியங்களை புரியாதவர்களாய், அறியாதவர்களாய் அல்லது தவறுதலாய் கேள்விப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் அந்த உண்மையை, சத்தியத்தை அறியாமல் இருக்கும் பொழுது அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்க முடியாது. அப்போ இயேசு அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். நல்லொரு கேள்வி, அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி, அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை பிரியப்படுத்தும்படி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதனை, துன்பம், கஷ்டம், கவலை இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறைவுகள், பற்றாக்குறைகள், நோய்கள் இவைகள் எல்லாம் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தம்தான் என்ன என்று அவர்கள் கேட்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பதில். எங்களுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு தேவன் கொடுக்கிற பதில், அவர் அனுப்பினவரை. இன்னொரு விதத்திலே சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்து முடித்தவைகளையும் ஆராய்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அதுவே தேவனுக்கேற்ற கிரிகையாயிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து நாங்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். விடுதலை என்றும் பொழுது அந்த விடுதலைக்குள்ளே எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருந்த அவருடைய வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலேயே எல்லா சாபத்துக்குள்ளாகவும் அது கடந்து சென்றது. அப்போ அதே போலத்தான் எல்லா சாபத்துக்குள்ளும் மூழ்கிக்கொண்டிருக்கிற நம்மை 2வது ஆதாமாகிய இயேசு பூரணமாய் விடுதலையாக்கி ஏதேன் தோட்டத்தை பார்க்கிலும் தேவனுடைய ராஜ்யமாகிய மேன்மையான இடத்திலே நம்மை இப்பொழுது வைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது இருளின் ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இப்பொழுதே இருக்கிறோம். இதை விசுவாசித்தால்தான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். இவைகளை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், இதற்கு வேறு வழி இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை உன்னை மேற்கொள்ளும், தேவனுடைய மகிமை உன்னை விடுதலையாக்கும், தேவனுடைய மகிமை உன்னை பரிபூரணம் உள்ளவனாய் மாற்றும்
என்பதாக அர்த்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பேற்பட்டவனாய் நான் இருக்கிறேன், எப்பேற்பட்ட விடுதலையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு ஜீவனாய் மாறி இருக்கிறார். அப்போ கவனியுங்கள், இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் ஜீவன் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களாலேயே நிறைவாய் சம்பாதிக்க முடிகிறது, அநேக காரியங்களை செய்ய முடிகிறது, மேன்மையான பில்டிங்களை கட்ட முடிகிறது, மேன்மையான காரியங்கள் அல்லது விஞ்ஞான ரீதியான டெக்னாலஜி இப்படியான காரியங்களை கண்டுபிடிக்க முடிகிறது. அப்போ அழிவில் இருக்கிறவர்கள் அவர்களாலேயே மேன்மையான காரியங்களை கண்டுபிடிக்க முடியுமானால், ஜீவனை பெற்றிருக்கிற நான் அதை விட மேன்மையான காரியங்களை கண்டுபிடிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அவரை விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா! ஆகவே தேவனை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது சகல விதமான பாவ கட்டுக்களிலிருந்தும், சாப கட்டுக்களிலிருந்தும், தடைகளிலிருந்தும், தாமதங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், பாவத்தினால் வந்த சகலவிதமான நோய்கள், நொடிகள், பற்றாக்குறைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பரிபூர்ண விடுதலையை அடைய முடியும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய திட்டம். இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன என்று அவர்கள் கேட்டதற்கு இயேசு சொன்ன பதில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகையாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா! அப்போ எனக்கு ஞானம் தேவையானால், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் எனக்கு ஞானமாய் மாறிவிட்டார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவ நீதி எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. அவரே தேவ நீதியாய் மாறினபடியினால் எல்லாவற்றையும் செய்ய, தேவநீதி என்றால் என்ன, எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனாய் அந்த தேவ நீதி என்னை மாற்றி இருக்கிறது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாய் என்னை அது மாற்றி இருக்கிறது. இதுதான் தேவநீதி. ஆமென். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி என்றென்றைக்கும் மேன்மையாய் மகிமையாய் கிறிஸ்துவோடு கூட உட்கார பண்ணுகிறது தான் தேவநீதி. அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாய் உன்னதமான நிலையிலே, மேன்மையான நிலையிலே, ஒளி என்னும் ராஜ்யத்திலே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இருள் தொட முடியாது, பாவம் தொட முடியாது, தரித்திரம் தொட முடியாது, பற்றாக்குறை தொட முடியாது, சுகயினங்கள் தொட முடியாது, எரிச்சல் பொறாமைகள் நம்மை தொட முடியாது, பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாற்று காரியங்கள் இவைகள் எதுவும் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயலாக அவருடைய குணாதிசயங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிள்ளையாக நாங்கள் இருக்கிறபடினால் அவருடைய குணாதிசயங்களுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா! மற்றவர்களிடத்திலிருந்து புடுங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை ஏமாற்றி அவர்களிடத்திலிருந்து பறித்தெடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுதோ நான் விடுதலை ஆக்கப்பட்டவனாயிருக்கிறேன். ஆவேன் அல்ல, அவருடைய கிரிகையினால் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறேன். அவருடைய மகிமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். அவருடைய அதிகாரங்களுக்கு, வல்லமைகளுக்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். ஆமென். இந்த பூமியிலே
கிரியை செய்யப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட யாவும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் கட்டளையிட்டால் அதன்படி அவைகள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாதபடி அவர் ஆக்கியிருக்கிறார். என்னுடைய பாதபடி அவர் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா நான் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையானால் அந்த பிள்ளையாக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். தேவன் வாசிப்போம், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிப்போம். தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆக்குவீர் அல்ல, ஆக்கினீர். முடிந்து போன காரியம். ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லாம் நம்மை ஆளுகை செய்கிறது. வறுமை ஆளுகை செய்கிறது, சாபம் ஆளுகை செய்கிறது. சுகையினம் சாபம், பலவீனம் சாபம், பற்றாக்குறை சாபம், வேதனை, துன்பம், கவலை, எரிச்சல், பொறாமை, இவைகள் எல்லாம் சாபம். ஆனால் இவைகள் தான் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு முன்பதாகவே அவர் எங்களை என்ன ஆக்கியிருக்கிறார்? ஆசாரியர்கள், ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம். சிந்தித்து பாருங்கள், நாங்கள் பூமியை ஆளுகை செய்கிறோமா அல்லது பூமியில் இருக்கிற அத்தனையும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? நாங்கள் இப்பொழுது ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவிசுவாசிகள், அஞ்ஞானிகள் நம்மை ஆளுகிறார்கள். வேலை தளத்திலே அவிசுவாசிகள், அஞ்ஞானிகள் ஆளுகிறார்கள். அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் லீவு கூட எடுக்க முடியாது. ஒரு சுகையினம் என்று சொன்னால் அவர்கள் பெர்மிஷன் தராமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது? லீவு கூட எடுக்க முடியாது. எப்படி எகிப்தின் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தின் கீழே வாழ்ந்தார்களோ அப்படியே இப்பொழுதும் அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் ஆளுகை செய்கிறது, உலகத்தவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். தேவனை விசுவாசிக்காதவர்கள் நம்மை ஆளுகை செய்கிறார்கள். அவர்கள் இறங்கி போடுகிறது தான் நமக்கு சாப்பாடு, சம்பளமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் தேவனை எந்த நிமிஷம் எங்களுடைய தகப்பனாக தேவனாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே நாங்கள் ஆளுகை செய்யும்படி ராஜாக்களாய், அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஆசாரியர்களாய், இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதை விசுவாசிக்க அனுதினமும் அறிக்கை பண்ண இவைகள் நம்மை மேற்கொண்டு அப்படியே நம்மை செயல்பட வைக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை வேதத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தை தேடி தேடி படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் யார், எப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்தால்தான் அவைகள் மேற்கொள்ள முடியும். அதை விசுவாசித்தால்தான் அவைகள் மேற்கொண்டு எங்கள் மூலமாய் கிரிகை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ அவனை என்று வருகிறது, அவரை என்று வரையில் அநேகர் கிறிஸ்துவை மாத்திரம் இதில் நினைத்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்து இயேசு மாத்திரமல்ல, அவனை என்று வருவது நம்மை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். கவனியுங்கள்,
இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சிறியவர் அல்ல. ஆனால் நாங்கள் தான் தேவதூதரிலும் சிறியவர்களாய் இருக்கிறோம். எந்த விதத்திலே என்று சொன்னால், அவர்கள் எந்த செகண்டிலும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எந்த செகண்டிலும் அவர்கள் பறந்து பல மைல்களுக்கு போய் கிரியை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் மாமிச சரீரம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் வேதம் அவர்களை பார்க்கலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று எங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மகிமையினால், தேவ மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? முடிசூட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் ராஜாக்கள் ஆக்கப்பட்டு ராஜாக்களாய் முடிசூட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். 6வது வசனம், உம்முடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. பார்த்தீங்களா? அவருடைய சகல கிரிகைகளின் மேலும் நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். ஒருவனை பார்த்து வா என்றால் அவன் வருகிறான், ஒருவனை பார்த்து போ என்றால் அவன் போகிறான் என்று அங்கே பார்க்கிறோம். 100க்கு அதிபதி சொல்லுகிறான். ஏனென்றால் அப்பேற்பட்ட அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. அதை பார்க்கிலும் மேன்மையான அதிகாரம் அவருடைய சகல கிரிகைகளின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மழை வராது என்றால் வரக்கூடாது, மழை வா என்றால் வரணும். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே செய்கிறதை அவரே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண மனுஷனாகி எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை வரக்கூடாது. அப்புறமாய் மழை வருவதா? அப்போ தேவனுடைய கிரிகையாகிய இவைகளை செயல்படுத்த வைக்க முடியும், செயல்படாமல் வைக்கவும் முடியும். அப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியைகள் யாவற்றின் மேலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ ஆளுகையில் உள்ளவர்கள், ராஜாக்களாய் செயல்படுகிறவர்கள், ராஜாக்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலதும் கீழ்ப்படிய வேண்டும். சகலதும் கீழ்ப்படிய பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சகலத்தின் மீதும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தின் அதிபதிக்கு சகலத்தின் மீதும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாய் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சகல அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். சுகையினத்தை பார்த்து வெளியேறு என்று சொன்னால் அது வெளியேறியே ஆக வேண்டும். ஆமென். பலவீனத்தை பார்த்து வெளியேறு என்று சொன்னால் வெளியேறியே ஆக வேண்டும். குறைவை பார்த்து வெளியேறு என்று சொன்னால் வெளியேறியே ஆக வேண்டும். நிறைவு மேற்கொள்ளுவதாக என்று சொன்னால் மேற்கொண்டே ஆக வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரத்தை, வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எப்படி பிச்சைக்காரராய் செயல்படுகிறோம். ஐயோ ஆண்டவரே, ப்ளீஸ் ஐயா, இறங்கும் ஐயா, ஏதாவது செய்யும் ஐயா என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியாக தேவன் அழைக்கவில்லை. அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி தேசம் அனைத்தின் மேலும் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சகலத்தின் மீதும் பிசாசின் கிரியைகள் மேல் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஒரு பிசாசை பார்த்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் என்றால் அது ஓட்டி போக வேண்டும். ஆமென். மரணத்தை பார்த்து வெளியேறு, ஜீவன் உண்டாயிருப்பதாக என்று கட்டளையிட்டால் ஜீவன் அவனுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மரித்தவர்களை எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அதை ஏன் நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால், அநேக வரிகளே நாங்கள் அதை விசுவாசிக்காமல், யாரோ ஒருவர் தேவனால் வல்லமையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரால் தான் இது முடியும் என்று தவறாக நினைக்கிறோம். உங்களால் முடியும். ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கிறவரும் கிறிஸ்து இயேசு தான், நமக்குள்ளே இருக்கிறவரும் கிறிஸ்து இயேசு தான். ஆகவே நம்மால் முடியும் என்று நான் விசுவாசித்தபடியினால் மரித்து போனவர்களுக்கு ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜீவிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறோம். ஆமென். சபையின் தலையாக அவர் இருக்கிறார். மணவாட்டியின் தலையாக, சபையின் தலையாக அவர் இருக்கிறார். அவருடைய சரீரமாய், சரீரத்தின் அங்கங்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். பிரியமானவர்களே, இதை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்குள்ளே இருந்து அந்த வல்லமை செயல்படுவதை நிச்சயமாய் காண்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் சதா நாட்களிலும் கடைசி பரியந்தமும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க இருள் ஓடிப்போவதையும், தேவ ஒளி நம்மை மேற்கொள்வதையும், தேவ ஒளி மேற்கொள்வது மாத்திரமல்ல, உலகுக்கு ஒளியாக நாங்கள் மாறுவதையும் எங்களால் பார்க்க முடியும். அப்படியாய் செயல்பட எங்களால் முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. சகலத்தையும் எங்களுடைய பாதபடிக்கு கீழே போட்டிருக்கிறீர். சகலத்தின் மீதும் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறீர். ஆகவே அந்த ஆளுகையின்படி கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா செய்வின சூனியங்களும் நிர்மூலமாகட்டும். குறைவுகள் நிர்மூலமாகி போவதாக. தேவனுடைய நிறைவு இவர்களை மேற்கொள்ளட்டும். சகல சமாதானமும் சந்தோஷமும் இவர்களை மேற்கொள்ளட்டும். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் இவர்களை மேற்கொள்ளட்டும். குடும்பத்திலே அநேக பிரிவினைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் நிர்மூலமாகட்டும். சபைகளை நிர்மூலமாக்குகிற, தவறான சிந்தையை உருவாக்குகிற ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். சத்தினுடைய சகல கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. அவனுடைய தீர்மானங்களும் திட்டங்களும் வாய்க்காமல் போவதாக. சபையை குறித்து, தேசத்தை குறித்து, குடும்பங்களை குறித்து சத்துருவானவன் போடுகிற சகல தீர்மானங்களும் திட்டங்களும் வாய்க்காமல் போட்டும். அவனுடைய கண்கள் கட்டப்படுவதாக. சிந்தைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. வாய்க்காமல் போட்டும். நீர் செய்து முடித்த யாவும், நீர் பெற்றுக் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும், நீர் பெற்றுக் கொடுத்த ஜீவன், நீர் பெற்றுக் கொடுத்த உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் குடும்பங்களை, சபையை, தேசத்தை ஆளுகை செய்வதாக. உம்முடைய ரட்சிப்பு இப்பொழுது தேசத்தை மேற்கொள்ளட்டும், பூமியை மேற்கொள்ளட்டும். உம்மை அறிகிற அறிவிலே பூமி நிரம்பட்டும், நிரப்பப்படட்டும், மேற்கொள்ளப்படட்டும். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால். ஆமென், 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 ஆமென். God bless you all.